சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் டாஸ்மாக் கடைக்கு மர்ம நபர்கள் தீ வைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் இளையராஜா வழங்கிட கேட்கலாம். இளையராஜா, வணக்கம். இந்த தீ வைப்பு சம்பவத்தால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சேத விவரங்கள் என்ன? மேலும் மர்ம நபர்கள் மீது என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? கண்டிப்பாக மானாமதுரை நகர்பகுதியில் அரசகுழி என்ற இடத்துல மயானம் பக்கத்துல இயங்கி வருகிறது அரசு டாஸ்மாக். இந்த கடை பாத்தீங்கன்னா 7542. இந்த கடையில பாத்தீங்கன்னா நள்ளிரவு ஒரு 1:30 மணிக்கு மேல அந்த கடைக்குள்ள தீ எரிஞ்சிருக்கு. இந்த தகவல் உடனடியா காவல்துறைக்கு போயிருக்கு. காவல்துறையினர் தீயணைப்பு துறையினருக்கு அழைப்பு கொடுத்திருக்காங்க. தீயணைப்பு துறையினர் அந்த ஜேசிபி மூலமாக அந்த பூட்டை உடைச்சிருக்காங்க. ஏற்கனவே அந்த பூட்டு லைட்டா உடைச்சிருந்ததாகவும் தீயணைப்பு துறையினர் சொல்றாங்க. இந்நிலையில பாத்தீங்கன்னா தீயணைப்பு துறையினர் கடுமையாக போராடி அந்த டாஸ்மாக்ல இருந்த தீயை அணைச்சிருக்காங்க. இதுல என்ன ஒரு சிறப்புனா, நேற்று தான் அந்த டாஸ்மாக் ஒரு 35 லட்சம் ரூபாய் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கலாமா? எது கன்ஃபியூஷன்? ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிரோம். எப்படி பாஸ் வாலா பி தி பாஸ். சரக்குகள் எல்லாமே மதுபானங்கள் இறங்கி இருக்கு. இந்நிலையில மர்ம நபர்கள் அதுக்கு தீ வச்சுட்டு போயிருக்காங்க. இந்த சம்பவம் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது தொடர்பாக அந்த சம்பவ இடத்திற்கு இரவே மாவட்ட கண்காணிப்பாளர் உட்பட பலரும் தற்போது விசாரணை மேற்கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் சற்று நேரத்துல தடயவியல் நிபுணர்கள் இந்த குற்றவாளிகளை பிடிப்பதற்கும் தேடுதல் வேட்டை ஏற்படுறாங்க. மேலும் இந்த டாஸ்மாக் இருக்குல்ல, சிசிடிவி காட்சிகளை வச்சு தற்போது ஆராய்ந்து வர்றாங்க. தொடர்ந்து இந்த டாஸ்மாக் தீ வச்ச சம்பவம் இப்பகுதியில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி இளையராஜா.